குழந்தை, கல்யாணம், கடன், இது 3 தான் அதிகமாக வராங்க. இந்த கோயிலுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் பூசை கொண்டாடுவோம். அது வந்து கனவுல போய் சொல்லணும், யாரோ ஒரு கனவுல போய் சொல்லும். கண் கூட நேராக பாம்பு இருந்து வந்திருக்குது, பார்த்துருக்குறோம். கண் கூட ஒரு இது மாதிரி பிச்சைக்கார மாதிரி உருவத்தில் வந்திருக்கிற அது பார்த்துருக்குறோம். என்ன பண்ணார் வந்து? அவர் வந்து இந்த இடத்துல நின்று ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு தாடி தப்பமாக வந்து நின்றுருக்கிறாரு. அது கண் கூட பார்த்துருக்குறோம். அவர் வந்து பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கிட்ட வரும்போது மறைஞ்சிட்டாரு. அது மாதிரி பார்த்து அது இப்போ பல வருஷங்கள் முன்னாடி இப்பெல்லாம் இல்லை. நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ இந்த கோயிலில் தான் இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் ஏதாவது வேண்டி நடந்திருக்கா? நடந்திருக்கு. ஏதோ நாங்களும் இதே மாதிரி பல காரங்க வந்து வைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு குறைனா நாங்களும் தான் வேண்டி செலவு வைக்கிறோம். அது நிறைய பேர் அதே மாதிரி நாங்களும் தான் கிடாய் வெட்டி 10 பேருக்கு அன்னதானம் போட்டு நாங்களும் இது பண்ணுறோம். இப்போ இங்கே இந்த ஊர்லேருந்து வராங்களா இல்லை எல்லா ஊர்லேருந்தும் இங்கே வராங்க? எல்லா ஊர்லேருந்தும் திருச்சி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், கும்பகோணம், மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. பழனி, ஈரோடு, நிறைய இடத்துலேருந்து வராங்க. சேலம், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர்லேருந்தும் வராங்க. கர்நாடகாவில் இருக்கிறாங்க. கர்நாடகாவில் ஒரு கார் பேர் ஒரு வண்டி வச்சிருக்காங்க. அப்ராட்லேருந்து, அதாவது வெளிநாட்டிலேருந்துலாம் கூட வராங்க. வெளிநாட்டில் இப்போ கூட கேரளாவிலேருந்து நேற்று கூட ஒருத்தர் வந்து கிடாய் வெட்டி அன்னதானம் போட்டு போனார். கேரளாவிலேருந்து நாங்கள் வந்து பார்த்தப்ப வந்து ஏரோப்ளைன்லாம் இருந்தது. ஆமாம், ஏரோப்ளைன் இருந்தது. ஏரோப்ளைன்ல எதுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் கேட்டு தோணுச்சு. அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிருக்கீங்களா வரவங்க கிட்ட? வந்தால் நாங்கள் இதுக்கு கும்பிட்டோம், இது மாதிரி நாங்கள் அந்த இதில் ஏரோப்ளைன் கம்பெனியில் நாங்கள் சேரணும், பைலட்டாக போகணும் அப்படின்னு அவங்க வேண்டி கும்பிட்டு எங்களுக்கு நிறைவேறி போச்சு, அதனால நாங்கள் கொண்டாந்தோம் அப்படிங்கிறாங்க. பொதுவாக வந்து எல்லா வேண்டுதலுக்காகவும் வருவாங்க. ஆனால் எதுக்காக அதிகமாக வராங்க இந்த கோவிலுக்கு? குழந்தை, கல்யாணம், கடன், இது 3 தான் அதிகமாக வராங்க. குழந்தை, கல்யாணம், கடன். ஆமாம், இது 3 தான் அதிகமாக வராங்க. அது 3ம் கொடுக்குது. ஸோ பொதுவாக வந்து குழந்தை, கல்யாணம், கடன், அது அந்த பிரச்சனைக்காக தான் அதிகம். சில பேர் இப்போ எல்லாம் நிறைய வேலை இல்லாத ரொம்ப இதாக இருக்கிறாங்க. அவங்களும் வந்து கேட்குறாங்க, வேலையும் கிடைச்சிடுது, கண்டிப்பாக கிடைச்சிடுது. இன்னும் இதுவரையிலும் வந்து கேட்டு போனவங்களுக்கு வேலை கிடைக்காது போகலை. எல்லா வேலையும் அவங்க என்ன நினச்சிக்கலாம் அது நடக்குது. பெரிய ஆட்கள்லாம் வரதா கூட நாங்கள் கேள்விப்பட்டோம். யாரெல்லாம் வராங்க இங்கே? கலெக்டர் வந்துருக்கிறாரு, எஸ்ஐ வந்துருக்கிறாரு, விஓ, டிஎஃப் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ரேஞ்சர், ஃபாரஸ்ட், டிஎஃப், இது மாதிரி நிறைய எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து இங்கே கும்பிட்டு இது பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. கலெக்டர்லாம் நேராக இங்கேயும் வந்திருக்காரு, சப் கலெக்டரும் வந்திருக்கிறாரு. நேரடியாக வந்து கும்பிட்டு வேண்டுதலையும் வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் வாக்கு கொடுத்தா நாளைக்கு கூட செய்யும். எத்தனை வருஷமா இருக்கு மொத்தமா நீங்க வந்து சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த சிலை செஞ்சே ஒரு 10 வருஷங்கிறீங்க. 2-3 தலைமுறை பார்த்துருப்பீங்கல்ல? ஆமா, 2 தலைமுறை இருக்குது எங்களுக்கு தெரிய. மொத்தம் வந்து கட்டும் போது 100 வருஷம். 100 வருஷமா இந்த இடத்துல அவர் இருக்காரு. கண் கூட நேராக பாம்பு இருந்து வந்திருக்குது, பார்த்துருக்குறோம். கண் கூட ஒரு இது மாதிரி பிச்சைக்கார மாதிரி உருவத்தில் வந்திருக்கிற அது பார்த்துருக்குறோம். என்ன பண்ணார் வந்து? அவர் வந்து இந்த இடத்துல நின்று ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு தாடி தப்பமாக வந்து நின்றுருக்கிறாரு. அது கண் கூட பார்த்துருக்குறோம். அவர் வந்து பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கிட்ட வரும்போது மறைஞ்சிட்டாரு. அது மாதிரி பார்த்து அது இப்போ பல வருஷங்கள் முன்னாடி.